சிவாய் நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று காவேரி வடகரை பாடல் பெற்ற திருத்தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது திரு அன்னியூர் என்ற திருத்தலத்தை பற்றிய வரலாறை தான். திரு அன்னியூர் என்ற பெயரில் 2 தேவார தலங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று காவிரி வடகரை தலம், மற்றொன்று காவிரி தென்கரை தலம். காவிரி வடகரை தலமான திரு அன்னியூர் இன்றைய நாளில் பொன்னூர் என்று அழைக்கப்படுகிறது. இனி இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன் என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தான். தேவர்கள் அசுரனிடமிருந்து தங்களை காத்துள்ளும்படி சிவனை வேண்ட சென்றனர். அவர் யோகத்தில் இருந்ததால் மன்மதனின் உதவியால் அவரது யோகத்தை கலைத்தனர். கோபம் கொண்ட சிவன் மன்மதனை எரித்து விட்டார். மனம் கலங்கிய ரதி தேவி சிவனிடம் தன் கணவனை மீட்டு தரும்படி வேண்டினாள். அவர் தகுந்த காலத்தில் மன்மதன் உயிர் பெற்று அவளுடன் சேர்வான் என்றார். கணவன் விரைவில் உயிர் பெற்று வர வேண்டும் என்பதற்காக இத்தலத்தில் சிவனை எண்ணி தவமிருந்து வழிபட்டாள் ரதி தேவி. மன்மதன் மீண்டும் உயிர் பெற்ற பிறகு இங்கு ரதியுடன் சேர்ந்து வழிபட்டான். இருவருக்கும் காட்சி அந்த சிவன் சுயம்புலிங்கமாக இங்கு எழுந்தருளி உள்ளார். இனி இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பார்வதி தேவி காத்தியாயன முனிவரின் மகளாக பிறந்து இறைவனை அடைய இத்தலத்தில் தவம் இருந்தார். இறைவன் அவளுக்கு காட்சி தந்து இத்தலத்தின் அருகில் உள்ள திருவிழிமிழலையில் திருமணம் செய்து கொண்டார். எனவே இது திருமண தடை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது. திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வழிபடின் திருமணம் கைகூடும். நாள்தோறும் 3 கால பூஜைகள். சூரிய பரிகாரத்திற்கு உகந்த இத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை காலையில் 5 நாட்களும் சூரிய கதிர்கள் சுவாமி மீது விழும் சூரிய பூஜை வெறு சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. அதற்கான வரலாறையும் நாம் பார்க்கலாம். ஆதியில் திருக்குறுக்கை திருத்தலத்திலே மன்மதனை எரித்தார் சிவபெருமான். கணவனை இழந்து வாடியிருந்த ரதியின் மீது இச்சை கொண்டான் சூரியன். பதிவிரதையான ரதியோ சூரியனின் வலக்கரம் பின்னமாக சாபமிடுகிறாள். மனம் வருந்திய சூரியனோ சாப விமோசனம் பெற அன்னியூரை அடைந்து இறைவனை வழிபடுகிறார். ஈசனது பேரருளால் சூரியன் தனது இழந்த கையை மீண்டும் பெற்று விமோசனம் பெற்றான். அதனால்தான் இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 5 நாட்கள் காலையில் சூரிய கதிர்கள் சுவாமி மீது விழும் சூரிய பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இறைவன் அக்னிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் தல வரலாறையும் நாம் பார்க்கலாம். சிவபெருமானை புறக்கணித்துவிட்டு மற்ற அனைவரையும் அழைத்து தட்சன் யாகம் நடத்தினான். யாகத்தில் கலந்து கொண்டவர்களில் அக்னி தேவனும் ஒருவன். சிவனை அவமதித்து நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்டதற்காக இவன் பத்திரகாளியாலும் வீரபத்திரராலும் தண்டிக்கப்பட்டு சாபம் பெற்றான். அக்னிக்கு சாபம் ஏற்பட்டதால் எந்த யாகத்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை. யாகம் நடத்தப்படாததால் மழை வளம் குன்றியது, உயிர்கள் வாழத் தொடங்கின. இதனால் வருந்திய அக்னி தேவன் பல தலங்களில் ஈசனை வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து மீள வேண்டினான். அச்சமயம் இத்தலத்திற்கும் வந்து லிங்கம் அமைத்து தீர்த்தம் உண்டாக்கி வன்னி விலைகளால் இறைவனை அர்த்தித்து சாபம் நீங்க பெற்றான். அக்னி தேவன் வழிபட்ட தலமாதலால் இறைவன் அக்னிபுரீஸ்வரர் என்று ஆனார். அக்னி உண்டாக்கிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்ற பெயரும் பெற்றது. அக்னி தேவன் தனக்கு அருள் புரிந்த அக்னீஸ்வரரை வணங்கி இத்தலத்திற்கு வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவோருக்கு தன் தொடர்புடைய உஷ்ண ரோகங்கள் நீங்கவும் நற்கதி பெறவும் அருள் புரியுமாறு இறைவனை வேண்டினான். எனவே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு கோதுமையால் செய்த பொருளை நிவேதனம் செய்து வழிபட்டால் அதிவிரைவில் குணமாகும். அடுத்து தீரா வெண்குஷ்டத்தால் அவதிவிட்ட ஹரிச்சந்திர மகாராஜா இத்தலத்தில் நீராடி இறைவனின் கட்டளைப்படி வைகாசி விசாக நாளில் தயிர் சாதம் நிவேதனம் செய்து ஆபத் சகாயரை வணங்கி வழிபட்டு விமோச்சனம் பெற்றுள்ளார். மேலும் இத்தலத்தில் வருணன் மற்றும் பாண்டவர்கள் ஐவரும் பூஜித்து பெரும் பேறு பெற்றுள்ளனர். எனவே வைகாசி விசாகத்தில் இத்தலத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடத்தி தயிர் சாதம் நிவேதித்து வழிபடுவோரது பெரும் ஆபத்துகள் நீங்கும் என்பது இத்தலத்தின் பிரார்த்தனையாக அனுசரிக்கப்படுகிறது.
இனி இக்கோவிலின் அமைப்பையும் நாம் பார்க்கலாம். பொன்னூர் கிராமத்தில் வடகோடியில் எழிலுற அமைந்திருக்கிறது இச்சிவாலயம். கிழக்கு முகம் கொண்ட இச்சிவாலயம் சிறிய ஆலயமாக சிறப்புற திகழ்கின்றது. இவ்வாலயத்திற்கு கோபுரம் இல்லை. கிழக்கு நோக்கிய ஒரு தோரண வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயிலின் மேல் அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. முகப்பு வாயிலுக்கு எதிரில் வர்ண தீர்த்தம் உள்ளது. முகப்பு வாயிலை கடந்து ஒரு சிறிய விமானத்துடன் கூடிய நந்தி மண்டபமும் அதை அடுத்து இறைவன் கருவறைக்கு செல்லும் மற்றொரு நுழைவு வாயிலும் உள்ளன. இந்த இரண்டாவது நுழைவு வாயில் மேற்புறத்திலும் அழகிய சுதை வேலைப்பாடுகள் கொண்ட உருவங்கள் காணப்படுகின்றன. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி, நவகிரக சன்னதிகள் உள்ளன. கருவறை முன் உள்ள மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அம்பாள் பிரகநாயகி சன்னதி உள்ளது. அம்பாளை தொழுது வரும்பொழுது பிரகாரத்தில் ஆதிமூல லிங்கம் அக்னிக்கு காட்சி தந்த மூர்த்தி உள்ளார். கருவறை அர்த்த மண்டபத்தில் விநாயகர் தரிசனம் தருகிறார். கருவறையில் ஆபத் சகாயேஸ்வரர் லிங்க உருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இத்தலநாதனான ஆபத் சகாயேஸ்வரர் பெரும் ஆபத்துகளையும் நீக்க வல்லவர். ஒரே மகா மண்டபத்தை கொண்டு சுவாமி சந்நிதி கிழக்கு நோக்கியும் அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கியும் அமைய பெற்றுள்ளது. கோஷ்டமூர்த்தங்களாக நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், சந்திரசேகரர், நடராஜர், சிவகாமி, ஆடிப்பூர அம்மன், துர்க்கை, அஸ்திரதேவர் முதலிய மூர்த்தங்கள் உள்ளன. வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சுப்பிரமணியர் காதுகளில் வட்ட வடிவமான அணிந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இத்தனை சிறப்புமிக்க இத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் எஸ்புதூர் என்ற இடத்திற்கு தெற்கே திரும்பி வடமட்டம் சென்று அங்கிருந்து திருவீழிமிழலி செல்லும் சாலையில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து அன்னியூருக்கு நகர பேருந்துகள் செல்கின்றன. இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தேவார தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாரலைத்த படுவண்டலையினன் பாரலைத்த படுவண்டலையினன் நீரலைத்தம் மேனியன் நேரிழை நீரலைத்தம் மேனியன் நேரிழை கூரலைத்தமை கோளர வாட்டிய கூரலைத்தமை கோளர வாட்டிய ஆரலைத்த தடை அணியூரனே ஆர் அலைத்த தடை அணியூரனே. திருச்சிற்றம்பலம்.